My dear students, I am Tamilarasan here. நம்ம இன்னைக்கு 12th standard physicsல lesson 2 current electricityல Kirchhoff's second rule பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி first rule பார்த்தோம் இல்லையா? சரி. இந்த Kirchhoff's second rule அப்படிங்கிறது voltage rule அப்படினு சொல்லலாம், loop rule அப்படினு சொல்லலாம். அதாவது ஒரு லூப்ல தனித்தனி பார்ட்டுக்கு கால்குலேட் பண்ணி மொத்த லூப்புக்குமே இந்த ரூலை அப்ளை பண்ணுவோம். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிங்க, சரியா? ஓகே. இப்போ நம்ம ஒரு சிம்பிள் சர்க்யூட்டுக்கு ஓம்ஸ் லா அப்ளை பண்ணும்பொழுது ஒரு ரெசிஸ்டர் கொண்டு வந்து செல்லோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். செல்லு கொடுக்கக்கூடிய இஎம்எஃப்பை வந்து சை. அப்போது ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு ஐ, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர். அப்போது ஐஆர் இஸ் ஈக்குவல் டு சை. ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல வி வரும் ஓம்ஸ் லாவில். இங்கே இந்த இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டர். அதனால் நம்ம இந்த இடத்துல வி போகிற இடத்துக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம், சை போட்டிருக்கோம். இது ஓம்ஸ் லா. இந்த ஓம்ஸ் லாவை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நமக்கு கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் ரூலை கொடுத்துருக்கிறாரு. அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான சர்க்யூட் எடுத்துக்கங்க, அதில் ஒரு க்ளோஸ்டு பாத் எடுத்துக்கங்க. நான் இந்த சர்க்யூட் இந்த இடத்துல போடல, லேட்டர் பார்ட்டில் நான் இந்த சர்க்யூட் போட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த டெஃபினேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடலாம், ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கும் பார்க்கலாம். ஒரு க்ளோஸ்டு லூப் எடுத்துக்கிறோம். அதில் ரெண்டு ரெசிஸ்டர் R1 R2ன்னு இருக்குது. R1 வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1, R2 வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த க்ளோஸ்டு லூப்பில் ரெண்டு செல் இருக்குது. அதனுடைய இஎம்எஃப் ψ1 ψ2, சரியா? இப்போ இங்கே பாருங்களேன், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஐஆர் இருக்குது. அதை அப்படியே இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் 2 டைம்ஸ். அல்ஜிப்ரிக் சம் பண்ணியிருக்கிறோம். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சை இருக்குது. இங்கே அல்ஜிப்ரிக் சம் பண்ணி நம்ம சையை கொடுத்துருக்கோம் 2 டேர்ம்ஸு. ஓகேவா? அது அப்படியே கொஞ்சம் இது காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்டுக்கு அப்படியே இந்த ஓம்ஸ் லாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு யார், கிர்ச்சாஃப்ஸ். சரியா? இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாமா? இட் ஸ்டேட் தட் in a closed circuit, the algebraic sum of the product of the current and resistance of each part of the circuit is equal to the total EMF included in the circuit. அதாவது இங்கே பாருங்களேன், இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட் கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் அப்படின்னு கேட்டால் இதான் டெஃபினேஷன் எழுதணும். இந்த ஈக்குவேஷனை வச்சு ஒரு தடவை புரிஞ்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல algebraic sum of product of current and resistance of the each part of the circuit is equal to total EMF enclosed in the circuit. அவ்வளோதான். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த இடத்துல total EMF enclosedனு சொல்லலாம், அல்லது algebraic sum of the EMF அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? டெஃபினேஷனை புரிஞ்சுக்க முடியுதா? நான் சர்க்யூட்டை வச்சு இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி. இப்போ இந்த ரூல் வந்து இட் ஃபாலோஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதாவது உங்களுக்கு தெரியும், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தெரியும் இல்லையா? எனர்ஜி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. இஃப் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டிஸ்அப்பியர் இட் இஸ் ரீஅப்பியர் இன் த அனதர் ஃபார்ம். தெரியும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இங்கே எனர்ஜியை சப்ளை பண்ணுறது செல் இஎம்எஃப், அதை கன்சியூம் பண்ணுறது டிவைஸ், இங்கே வந்து ரெசிஸ்டர். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த செல்லுக்குள்ளே கெமிக்கல் எனர்ஜி டிஸப்பியர் ஆகி அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சப்ளை பண்ணுது. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை தான் நமக்கு இந்த ரெசிஸ்டர் டிவைஸ் வந்து கன்சியூம் பண்ணுது. புரிஞ்சுக்க முடியுதா? சரி. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஓம்ஸ் லாவை கன்சிடர் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு தடவை ஐஆர் ஈக்குவல் டு என்ன வரும், சை. அதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஐஆருக்கு ஒரு சைன் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ சைன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இந்த ரூலை யூஸ் பண்ணி, அதனால் நம்ம இந்த இடத்துல ஒரு லூப்பை கன்சிடர் பண்ணோம். நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம் இது தான். ஆனால் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு லூப் எடுத்துக்கிறேன் கால்குலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி. லூப் என்ன, நம்ம இந்த இடத்துல ஏபிசிடிஏ, அதாவது ஏபிசிடிஏ அந்த க்ளோஸ்டு லூப்பை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதில் என்னத்தை அப்ளை பண்ண போகிறேன், இந்த கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூலை அப்ளை பண்ண போகிறேன். சரியா? ஓகே. எதுக்கு மட்டும் நான் சைன் கண்டுபிடிக்க போகிறேன், ஐஆருக்கு மட்டும் சைன் கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? ஓகே. இங்கே வாங்க பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக உங்களுக்கு நல்லாவே தெரியும், நமக்கு ஒரு சாலிட் கண்டக்டரில் டிவைஸில் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் டிரான்ஸ்லேரி மோஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்.
நான் அதை கொடுத்தேன்னு சொன்னால் இந்த டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல கரண்ட்டினுடைய டைரக்ஷன் கொடுத்துருக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கி. பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டஸ் நாட் எக்ஸிக்யூட் த டிரான்ஸ்லேரி மோஷன். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க. நான் இப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் தான் கொடுத்துருக்கேன். நமக்கு வர்ச்சுவல் மோஷன் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? சரி, எலக்ட்ரானுடைய மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனை தான் டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி, இப்போது டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஓகே, இப்போது நம்ம இங்கே என்ன செய்யுதுன்னு சொன்னாக்க, நம்ம இங்கே எடுத்துக்கக்கூடிய பார்ட் வந்து ஏபி தான். இந்த ஏபி அப்படிங்கக்கூடிய ஒரு பார்ட்டை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுக்கோ அல்லது டெரிவேஷன் போடுறதுக்கோ நம்ம எடுத்துக்கக்கூடிய லூப்பு நமக்கு ஏபிசிடிஏ ஏ. அதில் இந்த ஏபி பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் இந்த அக்ராஸ் த டிவைஸ் அந்த லூப் டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இருக்கும் இந்த பார்ட்டுக்கு மட்டும். ஏன்னா லூப்பினுடைய டைரக்ஷன் ஒவ்வொரு இடத்துலையும் மாறிட்டே இருக்கும். அது வேண்டாம். நான் இந்த பார்ட்டில் மட்டும் லூப்பினுடைய டைரக்ஷன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகே, இது லூப்பினுடைய டைரக்ஷன். அது கரண்டினுடைய டைரக்ஷன்லேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த இடத்துல இந்த ஐஆர் அந்த ப்ராடக்டினுடைய சைன் என்னென்னா பாசிட்டிவ். புரிஞ்சுக்க முடியுதா? கரண்டினுடைய டைரக்ஷன்லேயே நம்ம கால்குலேஷனுக்காக எடுத்துக்கக்கூடிய லூப்பினுடைய டைரக்ஷனும் இருந்துச்சுன்னா இந்த ஐஆர்னுடைய டைரக்ஷன் இந்த சைன் வந்து பாசிட்டிவ். ஒரு தடவை பாருங்கள், இந்த இடத்துல த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் taken as positive when the direction of the current is followed. இந்த லூப்பினுடைய டைரக்ஷனே கரண்ட் ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னால் இந்த ஐஆருடைய சைன் வந்து பாசிட்டிவ். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போது இந்த புக்கில் கொடுத்துருக்கூடிய இதே டயக்ராம் எடுத்துக்கிறேன். திரும்ப இந்த மாதிரி ஒரு பெரிய க்ளோஸ்டு சர்க்யூட்டில் எடுத்துக்கல. இதே வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போது இங்கே நம்ம கால்குலேஷனுக்காக அல்லது டெரிவேஷனுக்காக எடுத்துக்கக்கூடிய லூப்பினுடைய டைரக்ஷன் இந்த டிவைஸ் வழியாக எங்கே எடுத்துக்கிறோம்? இங்கேருந்து கோயிங் ஃப்ரம் பி டு ஏ, பியிலேருந்து ஏக்கு எடுத்துக்கிறோம். அது லூப்பினுடைய டைரக்ஷன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் கரண்டினுடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சைன் என்ன வரும்? நமக்கு இந்த விஆருடைய சைன் என்னது? நெகட்டிவ். இங்கே பாருங்கள், சப்போஸ் if the direction of current is opposite to the direction of the loop, then the product of current and voltage across the resistor is negative. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன். கரண்ட்டுடைய டைரக்ஷன்லேயே லூப் இருந்துச்சுன்னு லூப்பினுடைய டைரக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த டிவைஸில் நமக்கு இது பாசிட்டிவ். கரண்ட்டுடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த டிவைஸில் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன வரணும்? மைனஸ் சைன். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போது ஓம்ஸ் லாவில் ஒரு சைடு பார்த்தாச்சு ஐஆர், இன்னொரு சைடு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க என்ன இருக்குது? சை இருக்குது. அதுக்கு எப்படி சைன் கொடுக்கறது, சைன் கன்வென்ஷன் கொடுக்கறதுன்னு பார்ப்போமா? சரி, இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்கூடிய செல்லு. இது சப்ளை பண்ணக்கூடிய இஎம்எஃப் தான் சை. சரியா? ஓகே, இப்போ நம்ம அந்த சைக்கு எப்படி நம்ம சைன் கன்வென்ஷன் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டை எடுத்துக்கிறோம். அதாவது இங்கே பாருங்கள், ஏபிசிடி அப்படின்னு ஒரு க்ளோஸ்டு லூப்பை எடுத்துக்கிறோம். அதில் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். இந்த செல்லு கொடுக்கக்கூடிய இஎம்எஃப் சைக்கு சைன் கொடுக்க போகிறோம். சரி, இப்போ இங்கே பாருங்கள் பார்க்கலாம், டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போ எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் கரண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃப்ளோ ஆகுது. செல்லுக்குள்ளே கரண்ட் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது. நான் அதை இந்த மோஷனில் கொடுக்கல, ஏன்னா அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஆல்மோஸ்ட் 2 அயான்ஸும் மூவ் ஆகும். அதை பற்றி கொடுத்துட்டு இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால செல்லுக்குள்ளே அனிமேஷன் கொடுக்கல. சரியா? அப்போ செல்லுக்குள்ளே கரண்டினுடைய டைரக்ஷன் எங்கே? நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அது புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? சரி, இப்போது நம்ம என்ன செய்கிறோம்? இந்த பார்ட்டில் செல்லு இருக்கக்கூடிய இந்த ஏபி அப்படிங்கக்கூடிய அந்த பார்ட்டில் we are going from A to B. அதுதான் லூப்பினுடைய டைரக்ஷன். அப்போது கரண்டினுடைய டைரக்ஷனில் லூப்பினுடைய டைரக்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு என்னது? இந்த சைக்கு சைன் வந்து பாசிட்டிவ். செல்லுக்குள்ளே கரண்டினுடைய டைரக்ஷன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்.
அதே டைரெக்ஷனில் லூப்பினுடைய டைரெக்ஷனை கன்சிடர் பண்ணால், கால்குலேஷனுக்கு நம்ம லூப்பினுடைய டைரெக்ஷனை கன்சிடர் பண்ணால் நமக்கு என்ன செய்யணும், இந்த சைக்கு பாசிட்டிவ் சைன் போடணும். இங்கே பாருங்கள், the EMF is considered positive when the proceeding from the negative to the positive terminal of the cell. புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, நம்ம அடுத்தது அந்த புக்கில் கொடுத்துருக்கூடிய அதே டயக்ராம் எடுத்துக்கிறேன். நான் திரும்ப இன்னொரு தடவை க்ளோஸ்டு சர்க்யூட் எடுத்துக்கல, இது பார்ட் ஆஃப் த க்ளோஸ்டு சர்க்யூட். இப்போது கோயிங் ஃப்ரம் பி டு ஏ, நம்ம இந்த இடத்துல லூப்பினுடைய டைரக்ஷன் பி டு ஏ, ஓகேவா? கரண்ட்டினுடைய டைரக்ஷன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், உள்ளுக்குள்ளே செல்லுக்குள்ளே. அப்போ நமக்கு இந்த லூப்பினுடைய டைரக்ஷன் கரண்ட்டுடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு இந்த சைனுடைய சைன் என்னது, நெகட்டிவ். புரிஞ்சுக்க முடியுதா? the EMF is considered negative when the proceeding from the positive to the negative terminal of the cell. ஓகேவா? இப்போ நமக்கு ஓம்ஸ் லாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே நம்ம சைன் கன்வென்ஷன் எப்படி கொடுக்கறதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகேவா? சரி, இப்போது இந்த எக்ஸாம்பிளை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம புக்கில் கொடுத்துருக்கூடிய அதே எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான். ஓகே, நான் ஃபுல்லாக கால்குலேட் பண்ண போகிறதில்ல, அப்ளிகேஷன் பார்ட்டில் நான் டிரைவ் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லாவை எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? சரி, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிறோம். சரி, இதில் நம்ம ஒரு க்ளோஸ்டு லூப் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து பாருங்கள், EFCBE, அதாவது EFCBE ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப கொண்டு வந்து முடிக்கணும். இந்த க்ளோஸ்டு லூப் எடுத்துக்கிறோம். அதில் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூலை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரியா? இங்கே கவனி பார்க்கலாம், நான் டெம்பரவரியாக இதை ஹைட் பண்ணுறேன், அப்போ தான் நீங்கள் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். சும்மா டெம்பரவரியாக மறைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இதில் டைரக்ஷன் ஆஃப் த லூப்புக்கு பாருங்கள். சரி, இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். சரியா? இங்கே இந்த கரண்ட்டுடைய டைரக்ஷன்லேயே லூப்பினுடைய டைரக்ஷன் இருக்குது. சரி, இதுக்கு மட்டும் நம்ம ஓம்ஸில் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், இந்த கிர்ச்சாஃப்ஸ் ரூல் அப்ளை பண்ணும்பொழுது இந்த இடத்துல ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொன்னால் 1 ஓம், கரண்ட் இது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோன்னு சொன்னால் I2. அப்போ கரண்ட்டுடைய டைரக்ஷன்லேயே லூப்பினுடைய டைரக்ஷன் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும், பாசிட்டிவ் 1 I2. புரியுதா? இது புரிஞ்சுதுன்னா அப்படியே மற்றது எல்லாத்தையும் அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே போக வேண்டியதான். சரி, அடுத்த பார்ட் என்ன, F2C, எஃப்லேருந்து சி அந்த பார்ட் எடுத்துக்கிறோம். அதுதான் லூப்பினுடைய டைரக்ஷன். கரண்ட்டுடைய டைரக்ஷனில் சேமாக இருக்குது, அதனால் இங்கே என்ன வரும், ப்ளஸ் சைன். ரெசிஸ்டன்ஸ் 3 into I1, ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு கரண்ட். ஓகேவா? அடுத்த பார்ட்டு C2B, அங்கே ரெசிஸ்டர் எதுவுமே இல்லை, அதனால் அடுத்த பார்ட்டுக்கு போயிடலாம். நமக்கு B2E, அதில் ரெசிஸ்டன்ஸ் 2 into I1. இந்த கரண்ட்டுடைய டைரக்ஷன்லேயே லூப்பினுடைய டைரக்ஷன் இருக்கிறதுனால இந்த இடத்துல பாசிட்டிவ். ஓகே, தட்ஸ் ஈக்குவல் டு, ஒரு சைடு நம்ம சைன் கன்வென்ஷன் போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு EMF. இங்கே ஒரே ஒரு செல்லு மட்டும்தான் இருக்குது, இந்த க்ளோஸ்டு பாத்தில் ஒரே ஒரு செல்லு மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த ஒரே ஒரு செல்லு தான், அது கொடுக்கக்கூடிய EMF 9. அதுக்கு சைன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தா, இங்கே கரண்ட் நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல் ஃப்ளோ ஆகுது இந்த டைரக்ஷனில், செல்லுக்குள்ளே. அந்த டைரக்ஷன்லேயே லூப்பினுடைய டைரக்ஷன் இருக்கிறதுனால இந்த EMF 9க்கு என்ன கொடுக்கணும், நம்ம பாசிட்டிவ் கொடுக்கணும். இப்போ புரிஞ்சுக்க முடியுதா எப்படி இந்த கிர்ச்சாஃப்ஸ் ரூலை அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு? சரி, அடுத்து இன்னொரு லூப்பை நம்ம கன்சிடர் பண்ணுறேன், அப்போ புரியும் பாருங்களேன். இங்கே நான் லூப்பினோட டைரக்ஷனை போட்டு காட்டல, அப்படியே சிம்பிளாக நம்ம டிரைவ் பண்ணி காட்டலாம். இங்கே பாருங்கள், நம்ம லூப் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் பாருங்கள், EADFE, இதுதான் நம்ம எடுத்துக்கக்கூடிய லூப், க்ளோஸ்டு லூப். இந்த பாத்தில் தான் நம்ம எடுத்துக்கிறோம், லூப்பை கன்சிடர் பண்ணுறோம். சரி, இப்போது இலேருந்து ஏ வரும்போது ஒரு ரெசிஸ்டரும் இல்லை, அடுத்த A to Dயும் ரெசிஸ்டர் இல்லை. D to F என்ன ரெசிஸ்டர் எவ்வளவு, 3 இன்ட்டு கரண்ட் எவ்வளவு, I1 மைனஸ் I2, 3 இன்ட்டு I1 மைனஸ் I2. அப்போ இதில் நம்ம சைன் கொடுக்கணும் இல்லையா? இப்போது நம்ம கன்சிடர் பண்ண லூப்பினுடைய டைரக்ஷன்லேயே கரண்ட்டும் இருக்கிறதுனால இதுக்கு பாசிட்டிவ் சைன்.
சரி, அடுத்த பார்ட் போகும்போது நம்ம F2E அங்கே என்ன இருக்குது பாருங்கள், நமக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய லூப்பினுடைய டைரக்ஷன் எஃப்லேருந்து ஈக்கு, ஆனால் கரண்ட்டினுடைய டைரக்ஷன் ஈலேருந்து எஃப்க்கு. அதனால் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போடுறோம். அப்போ மைனஸ் ரெசிஸ்டன்ஸ் 1 × I2 போட்டாச்சா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டாச்சு, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இஎம்எஃப் ஒரே இந்த க்ளோஸ்டு பாத்தில் ஒரே ஒரு செல்லு தான் இருக்குது இல்லையா, அது கொடுக்கக்கூடிய இஎம்எஃப் 6. அப்போ அது வந்து இந்த கரண்ட்டினுடைய டைரக்ஷன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் செல்லுக்குள்ளே, அது லூப்பினுடைய டைரக்ஷனும் E to A தான். அப்போ ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், ப்ளஸ் கொடுக்கணும். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, நான் திரும்பவும் இந்த டெஃபினேஷனை இன்னொரு தடவை சொல்லி காட்டுறேன். இந்த அதே ரூலில் தான் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். இட் ஸ்டேட் தட் இன் ஏ க்ளோஸ்டு சர்க்யூட் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப், இதுதான் algebraic sum of the product of the current and resistance, product of current and resistance of each part. அதாவது இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், each part of the circuit is equal to the total EMF included in the circuit. Total EMF included, அதாவது enclosed in the circuit அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, இதை நல்ல தரவாக புரிஞ்சுக்க, இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். சரி, இப்போ இந்த இடத்துல இந்த கிர்ச்சாஃப்ஸ் ரூல் வந்து எப்போ அப்ளிகபிள் அப்படின்னு சொன்னால், கரண்ட் வந்து ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு வந்த பிறகு அப்ளிகபிள். அதாவது அந்த கரண்ட் கான்ஸ்டன்ட் கரண்ட்டாக ஓடிட்டுருக்கணும், எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக ஓடிட்டுருக்கணும். இதனுடைய மேக்னிடியூடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், இங்கே எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதை ஸ்டெடி கரண்ட் ஓடும்போது தான் அந்த ரூலை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். சரியா? புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, அப்போ நம்ம கிர்ச்சாஃப்ஸினுடைய செகண்ட் ரூல் பார்த்தாச்சு இல்லையா? சப்ஸ்கிரைப் மை சேனல் பிரைம் ஃபிசிக்ஸ். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.